வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பியூ வுட் பாலிஷ் தான் ரீபாலிஷ் பண்ண போகிறோம் ஒரு டோருக்கு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் தான், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டோர் வந்து போட்டு ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகிருக்கும். ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்போ லைட்டாக டஸ்ட்டு லைட்டாக கீரெல்லாம் பட்டு இருந்தது. அதை தேய்ச்சிட்டு நம்ம ரீபாலிஷ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்குறப்ப தெரியும், லைட்டாக டஸ்ட்லாம் பட்டு அழுக்கெல்லாம் லைட்டாக பட்டிருக்கும். இதை ரீபாலிஷ் பண்ணணும். ரீபாலிஷ் பண்ணுறதுக்கு வந்து நாம் தேய்ச்சா மட்டும் போதும். நம்ம கலர்லாம் பண்ண வேண்டாம். நல்லா இருந்தால் கலர் பண்ண வேண்டாம். நம்ம வந்து வாட்டர் ரெமெடி தேய்க்கிறோம். 220 வாட்டர் ரெமெடி ஓரளவுக்கு சரியாக இருக்கும். ரஃப்னஸ்லாம் போடக்கூடாது. 220 அப்படின்னா அதான் சரியாக இருக்கும். 220 தான் சரியாக இருக்கும். அதை நம்ம போட்டு தேய்க்கலாம். எந்த அளவுக்கு தேய்க்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பியூ சீலர் போட்டு தேய்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா மாவு வர மாதிரி தேய்க்கணும். எந்த அளவுக்கு மாவு வரணும்னா, அந்த ஷைனிங்கே இருக்கக்கூடாது. ரீபாலிஷ் பண்ணுறப்போ பாலிஷ் வச்சு ஷைனிங் இருக்கக்கூடாது. நீங்கள் பார்க்குறப்ப தெரியும், பக்கத்தில் ஷைனிங்காக இருக்கும். அதை நம்ம தேய்க்கிறப்போ மொத்தம் டல் ஆகிரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தேய்க்கணும். பியூ பாலிஷ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு தேய்க்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கிரிப்பாக பிடிக்கும், நல்லா ஷைனிங் இருக்கும். இப்போ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக மேட் ஃபினிஷிங் மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டோம். ஓட்டை உடச்சல் எதனா இருக்குது அப்படின்னா பட்டி பார்த்து நம்ம டச்சப் பார்த்துக்கணும். இது மேலே கலர் டல்லாக இருந்தால் நம்ம ஸ்டைனர் அப்ளை பண்ணலாம். கலர் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாகவே பியூ பாலிஷ் அப்ளை பண்ணலாம். இது வந்து பியூ பாலிஷ் ரீபாலிஷ் ஒர்க்கு தான். பட்டிலாம் பார்த்து க்ளீனாக தேய்ச்சிட்டோம். இது வந்து க்ளீனாக டஸ்ட்டே இருக்கக்கூடாது. க்ளீனாக தூசெலாம் தட்டிட்டு மேலே நம்ம வந்து பியூ பாலிஷ் அப்ளை பண்ணணும். பியூ பாலிஷ் மிக்ஸிங் பற்றி நான் வீடியோலாம் போட்டுக்கிறேன், நீங்கள் பார்த்தா தெரியும். இது வந்து நம்ம ஸ்ப்ரே தான் பண்ணணும். ப்ரஷ்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஒன்லி ஸ்ப்ரே மட்டும்தான். அது மாதிரி கலர் எதனா கீழே இருக்குது, பட்டி பார்த்தோம், டச்சப் எதனா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கலரில் ப்ரஷ்ஷில் வந்து டச்சப் பார்த்துக்கலாம். டச்சப் வந்து கரெக்டாக அந்த மரம் கலரே இருக்கணும். ஒரு சில மரம் கலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செட் ஆகாது. நம்ம கரெக்டாக நம்ம கலர் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வுட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். நான் வந்து டேரெக்டாக தான் நான் வந்து பியூ பாலிஷ் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறேன். சரியாக இருக்கும். கலர் வந்து ஃபேட் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டைனர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபேடு ஆகலை, நல்லா க்ளீனாக இருக்குது. அதனால் நான் வந்து பியூ பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1/2 லிட்டராவது ஒரு அப்ளை பண்ணணும். மினிமம் ஒரு 1/2 லிட்டராவது நம்ம தின்னராக வச்சு அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். தின்னரும் வச்சு அப்ளை பண்ணணும். முக்கியமாக திக்காக அப்ளை பண்ணக்கூடாது. மெட்டீரியல் வந்து அதிகமாகவும் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன் அதிகமாக அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த கார்னர்ஸு மூளை முடுக்கெலாம் போயிட்டு பாலிஷ் தேங்கிச்சு அப்படின்னா 4 அடியில் வந்து அது வந்து வெடிப்பு விடும், பேத்துன்னு வர மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு காரணம். முடிஞ்ச அளவுக்கு வந்து மெட்டீரியல் வந்து கம்மியாக அடித்து ஷைனிங் வர வைக்க பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து ரீபாலிஷ் பண்ணுறதுக்கு மறுபடியும் நல்லா இருக்கும்.